I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா ரெனோவேட்டிங் எமோஷன்ஸ் என்ற காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் we saw about many emotions and I believe that the Lord is renovated. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணிட்டாருன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு எமோஷன் எதை நம்ம டீல் பண்ண போறோம்னா ஹியூமிலியேஷன், எஸ், அவமானம். இதை பத்தி தான். ஓகே, நீங்க நிறைய பேர் இங்க வந்து வாழ்க்கையில எல்லாருமே இந்த அவமானத்தை கடந்து வந்திருப்போம்ல. சில டைம் நம்ம அவமானம் பட்டாலுமே பரவாயில்லடா அப்படின்னு நம்ம தட்டிட்டு தூசியை தட்டிட்டு நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ரீசெண்டா இங்க யாரோ சம்படி ஓகே ஏதோ ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணதுனால அடுத்த அடி எடுக்க முடியாம உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர் ஆயிட்டு, அதாவது இது என்னால முடியாது போலயே, இவங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களே, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு 0 லெவலுக்கு போயிட்டீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. பட் ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? He is going to honor you. உங்களை அவமானப்படுத்தின இடத்துல, உங்களை அவமானம் படுத்தினவர்களுக்கு முன்பதாக உங்களை என்ன பண்ண போறாராம்? உயர்த்த போகிறாராம். The Lord is going to honor you before those who humiliated you. Yes, அவர் உங்களை உயர்த்த போகிறார், அவர் உங்களை கனப்படுத்த போகிறார். அவங்க யாருக்கும் தெரியல தேவன் உங்களோட வாழ்க்கையில என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு. அதனால அவங்களுக்கு வாய்க்கு வரது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்க அதெல்லாம் குறிச்சு கவலைப்படாதீங்க, அவங்க மேல கோவப்படாதீங்க, அவங்க மேல கசப்பு வளர்த்துக்காதீங்க. முடிஞ்சா அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. பிகாஸ் when they see that the Lord is honoring you, that they will understand. அவங்க தேவன் உங்களை ஹானர் பண்றதை பார்க்கும்போது, தேவன் தான் உங்களை நடத்துகிறாரு அப்படின்றத அவங்களை உணரும் போது அப்போ அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க இந்த ப்ராசஸ்ல நீங்க கிவ் அப் பண்றது, காம்ப்ரமைஸ் ஆகுறது, இல்லை அவங்க மேல கோபம் வளர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். ஜஸ்ட் ரிமெம்பர், this season of humiliation will pass. இந்த அவமானத்தின் காலம் மறைந்து போயிடும், கடந்து போயிடும். ஏன்னா தேவன் உங்களை கனப்படுத்துற காலம் வரும். அதுக்கு நம்ம இந்த பாதையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் வரி, the Lord will definitely honor you. And என்னன்னா, ஏன் தெரியுமா அதை நான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன்? நம்ம எல்லாருக்கும் தாவீதின் கதை தெரியும்ல. தாவீதை சாமுவேல் வந்து கனம் பண்ணுகிறார்ல, அதாவது அனாயின் பண்றாரு, அபிஷேகம் செய்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா, அவங்க தகப்பனே தாவீதை அந்த இடத்துல கூப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, தாவீதோட சகோதரர்கள் எல்லாரையும் வந்திருப்பாங்க. பட் ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததோ தாவீதை தான் ராஜாவாக. பட் தாவீதை அந்த இடத்துல ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. பட் தேவன் சொல்கிறார் சாமுவேல் இடத்துல, நான் தேர்ந்தெடுத்தவர் இல்லை, அவங்க வர வரைக்கும் தேர்ந்தெடுத்தவங்க இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாவீது வர வரைக்கும் சாமுவேல் நின்னுக்கிட்டே இருந்திருப்பாங்க. தாவீது வந்துட்டு அப்புறம் தான் தாவீது அபிஷேகம் செய்துட்டு சாமுவேல் வந்து மற்ற காரியங்களை பார்க்க போயிருப்பாரு. ஸோ தாவீது ஸோ இன்றைக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம எல்லாரையும் என்கரேஜ் பண்ணட்டும். தாவீதுக்கு அந்த வயசுல மேபி அவமானம்னா என்னன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். மேபி இந்த சினாரியோ தெரியாம இருந்திருக்கலாம். இது அவர் பெருசா பாதிக்காம இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு என்கரேஜ்மெண்டா எடுத்துக்கிட்டு, ஓகே, the Lord will definitely lead me, guide me and he will definitely honor meன்றத நம்ம மைண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 23:5. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். சோ இந்த வசனத்தை அறிக்கையிட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். சோ இந்த 2 வசனங்களையும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. உங்க வெட்கத்துக்கு பதிலாக கண்டிப்பாகவே தேவன் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். உங்களோட சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நிச்சயமாகவே ஆயத்தம் செய்வார். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுது கூட
கூட ராஜா எல்லா காரியத்தையும் உங்க பாதப்படியில வைத்துட்டோம். மெயினா ஆண்டவரே இந்த அவமானம் என்ற அப்பா ஒரு எமோஷன் ஆண்டவரே, இதை எங்களை ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்யறதுல இருந்து எங்களை நிறுத்திடக்கூடாது தகப்பனே. அப்பா வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்க அவமானத்தை ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்களோ ஆண்டவரே அவங்கள நீங்க ஹீல் பண்ணுங்க ராஜா. ஏசப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவரே நீங்க கனம் பண்ணுங்க தகப்பனே ராஜா. உங்க நாம மகிமைப்படுத்தும் ராஜா. அப்பா நீங்க கனம் பண்ணும்போது எங்க யாருக்குள்ளயும் மேட்டுமை பெருமை வரக்கூடாது. நாங்க இன்னும் தாழ்மை தான் அடையணும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.